வங்கி மற்றும் கைபேசி பயனர்களுக்கு பெரிய செய்தி. 2026 அதிரடி மாற்றங்கள். பான் கார்டு எச்சரிக்கை. 2026 பெரிய மாற்றம். மொபைல் கட்டணம் உயருது. கைபேசி விலையேற்றம். உஷார் மக்களே, வணக்கம் நண்பர்களே. இது உங்க தமிழ் தகவல் சேனல். வங்கியில கணக்கு வச்சிருக்கீங்களா, இல்ல கைபேசி வச்சிருக்கீங்களா? அப்போ இந்த செய்தி உங்களுக்கானதுதான். வர்ற 2026 ஜனவரி மாசத்துல இருந்து நம்ம காசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. அத பத்தி தெளிவா பார்க்கலாம் வாங்க. 1. நிரந்தர கணக்கு எண் பான் புதிய விதிமுறை. முதல்ல நம்ம நிரந்தர கணக்கு எண்ணை பத்தி பார்ப்போம். வர்ற 2026 ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து புது விதிமுறை அமலுக்கு வருது. இப்போ எல்லாம் அறக்க பறக்க புது அடையாள அட்டைக்கு விண்ணப்பிச்சுட்டே இருக்காங்க. ஆனா வெறும் விண்ணப்பிச்சா மட்டும் போதாதுங்க, சில விஷயங்களை கட்டாயம் செய்யணும். உங்க நிரந்தர கணக்கு எண்ணை ஆதார் அடையாள அட்டையோட இணைக்கலைனா ஜனவரி 1ல இருந்து உங்க அட்டை செல்லாம போயிடும். இதனால 50,000 ரூபாய்க்கு மேல பணம் அனுப்ப முடியாது. பங்கு சந்தையில முதலீடு செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாம 1000 ரூபாய் தண்டனை பணமும் அபராதம் கட்ட வேண்டி வரும். உங்க அட்டை என்ன நிலையில இருக்குன்னு எப்படி பார்க்கிறது? நீங்க புது அட்டைக்கு கொடுத்த விவரங்கள் என்னாச்சுன்னு 3 வழிகள்ல இணையதளம் மூலமா பார்க்கலாம். ஆதார் மூலமா வருமான வரித்துறையோட வலைப்பக்கத்துக்கு போயிட்டு செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல உங்க ஆதார் எண்ணை கொடுக்கணும். அப்புறம் உங்க கைபேசிக்கு வர்ற ஒரு முறை கடவுச்சொல் OTP எண்ண போட்டா உங்க அட்டை தயாரா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். DN NSTL வலைப்பக்கத்துல உங்க பேரு, பிறந்த தேதி, அப்புறம் அவங்க கொடுத்த ஒப்புதல் எண் நம்பர் இதையெல்லாம் கொடுத்தும் தெரிஞ்சுக்கலாம். UTI வலைப்பக்கம், இங்கேயும் உங்க விண்ணப்ப எண்ணை கொடுத்தா அட்டை எந்த நிலையில இருக்குன்னு டக்குன்னு பாத்துடலாம். ஜனவரி 1க்கு முன்னாடியே இதையெல்லாம் செஞ்சு முடிச்சிருங்க. அப்பதான் உங்க வங்கி வேலைங்க தடையில்லாம நடக்கும். 2. கைபேசி கட்டண உயர்வு கிடுகிடு விலையேற்றம். அடுத்து கைபேசி வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியான செய்தி. ஜியோ, ஏர்டெல், வோடபோன் மாதிரியான தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வர்ற 2026ல தங்களோட கட்டணங்களை 20% வரை உயர்த்த போறாங்களாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்க 349 ரூபாய்க்கு செய்யற அந்த மாதாந்திர கட்டணம் இனிமே 419 ரூபாயா மாறப்போகுது. அதாவது சுமார் 70 ரூபாய் வரை விலை அதிகமாகுது. ஏன் இந்த விலையேற்றம்? சர்வதேச நிதி ஆய்வு நிறுவனங்கள் சொல்றபடி நிறுவனங்களோட வருமானத்தை அதிகரிக்கவும் 5ஆம் தலைமுறை 5G இணைய சேவையை இன்னும் பலப்படுத்தவும் இந்த விலையேற்றம் செய்யப்படுது. ஏற்கனவே நிறுவனங்கள் மறைமுகமா விலையை ஏத்திக்கிட்டு தான் இருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு திட்டத்தோட கால அளவை குறைக்கிறது, இல்லையென்றால் சில சலுகைகளை விலையுயர்ந்த திட்டங்களுக்கு மட்டும் மாத்துறதுன்னு வேலையை காட்டுறாங்க. கடைசியா 2024 ஜூலை மாசம் விலையேறிச்சு. அந்த வரிசையில அடுத்த பெரிய விலையேற்றம் 2026ல வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால இனிமே 5ஆம் தலைமுறை இணையத்தை 5G பயன்படுத்துறது இன்னும் கொஞ்சம் செலவு வைக்கக்கூடிய விஷயமா மாறப்போகுது. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க நண்பர்கள், சொந்தக்காரங்க எல்லாருக்கும் இந்த செய்தியை பகிருங்க. அவங்களும் உஷாரா இருக்கட்டும். இது மாதிரி முக்கியமான செய்திகளை தமிழ்ல உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம தமிழ் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.